கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய விலையேறப்பெற்ற பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் த மெசேஜ் 332வது முறையாக யூடியூபின் வழியாய் செய்தி அளிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியாய் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த செய்தியை தயவு செய்து கூர்ந்து கவனிங்கள். இந்த செய்தியினுடைய தலைப்பு ஒரே ஆவியானவரின் 9 வரங்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒரே ஆவியானவரின் 9 வரங்கள். ஒரு மனுஷனுக்கு தேவன் 9 வரங்கள் கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த மனுஷன் எங்கே இருக்கிறான் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்த 9 வரங்களை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம். அந்த 9 வரங்களும் ஒரே ஆவியானவர் தான் தருகிறார் என்று பரிசுத்த வேதாகமும் கூறுகிறது. அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமும் கூறுகிறது. பரிசுத்த வேதாகமத்திலே பரிசுத்த ஆவியானவர் உரைத்திருக்கிற வார்த்தைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆகவே ஒரே ஆவியானவரின் 9 வரங்கள் என்ற செய்தியை நீங்கள் முழுமையாய் பாருங்கள். முழு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அநேக நண்பர்களுக்கு அனுப்புங்கள். எல்லோருக்குமே செய்திகள் அனுப்புங்கள் தயவு செய்து. அல்லேலூயா. செய்தி கடந்து சொல்வோம். நீங்கள் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். அல்லேலூயா. சரி, 4ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. ஆவியானவர் ஒருவரே. நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஆவியானவர் ஒருவரே. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. ஆவியானவர் ஒருவரே என்று வேதவாக்கியம் சொல்கிறது. சரி, அந்த ஆவியானவர் யார் என்பதை குறித்து நம் வேதத்தில் நீங்கள் பார்க்க போனால், நீங்கள் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அந்த ஆவியானவர் யார், வரங்களை தருகிறாரே அந்த ஆவியானவர் யார் என்று நீங்கள் பார்க்க போனால் 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரோ ஆவியானவர் என்று வேதத்தில் பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறார். ஆகவே கர்த்தரோ ஆவியானவர். அப்ப அந்த ஆவியானவர் யார் என்று சொன்னால் கர்த்தர் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. ஓகேங்களா? நம்பர் 1. சரி, 5ஆம் வசனத்தை பாருங்கள். ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு. கர்த்தர் ஒருவரே. ஆவியானவர் ஒருவரே. அந்த ஆவியானவர் யாருன்னா அவர் தான் கர்த்தர் என்று நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். ஊழியத்திலும் வித்தியாசங்கள் உண்டு. கர்த்தர் ஒருவரே என்று வேத வாக்கியம் கூறுகிறது 5ஆம் வசனத்திலே. அதற்கு ஜோடியாக எபேசியர் 4:5 பார்த்தீங்கன்னாக்கா ஒரே கர்த்தரும் என்று இருக்கும். ஒரே கர்த்தரும், ஒரே விசுவாசமும், ஒரே ஞானஸ்தானமும் என்ற ஒரு வார்த்தை இங்க இருக்கும். இங்க நமக்கு தேவையானது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரே கர்த்தரும் என்று சொல்லப்படுகிறது. ஆக ஒரே கர்த்தர் தான் இருக்கிறாரு. அந்த ஒரே ஒரு கர்த்தர் தான் ஊழியத்திலே வித்தியாசங்களை கொடுத்து கொண்டு வந்தாரு என்று நாம் பார்க்கிறோம். ஆச்சுங்களா? வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. அந்த வரங்கள் கூட ஒரே ஆவியானவர் தான் தராரு. அந்த ஒரே ஆவியானவர் யாருன்னா அவர் தான் கர்த்தர் என்று நாம் பார்த்தோம். அந்த கர்த்தர் தான் ஆவியானவர் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். சரி, இப்ப 6ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு. எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. அருமையான தேவனுடைய விலையேறப்பட்ட சகோதரிகளே, அருமையான விலையேறப்பட்ட சகோதரர்களே, என் அருமை நண்பர்களே, அருமையான பெரியவர்களே, தாய்மார்களே, வசனத்தை கவனியுங்கள் தயவு செய்து. வசனம் நமக்குள் தங்கியிருக்கும் என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கு ஒரு குடும்பத்துல தன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னால் எதற்காக ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் இல்லை, எதற்காக அவன் செய்கிற தொழிலிலே ஆசீர்வாதம் இல்லை, முன்னுக்கு வர முடியல, அவன் வேலை செய்கிற பணியிலே அவனால எதுவுமே செய்ய முடியல என்பதை கேட்டீங்கன்னாக்கா தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள் தரித்தில்லாமல் இருக்கிற அப்படின்னாலதான் அவனுக்கு ஆசீர்வாதம் இல்லை. வசனமே உங்க உள்ளத்துல இல்லை, வசனமே உங்க உள்ளத்துல தங்கல, தேவனுடைய வார்த்தை உங்கள் இறுதிய பலகையில எழுதல. நீங்க ஆசீர்வாதத்தை தேடி போனா ஆசீர்வாதம் எப்படியுமா வரும் உங்களை தேடி? சற்று சிந்தித்து பாருங்கள். நம்ம ஆசீர்வாதங்களை தேடி ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டு இல்ல, ஆசீர்வாதங்களை தேடி
ஒவ்வொரு ஊழியக்காரர் எங்கெங்க நடத்துறாங்களோ அங்கெல்லாம் போனாக்கா நிச்சயமா சொல்றேன், ஆசீர்வாதம் வரவே வராது. அது மாத்திரம் இல்ல, ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி ஒரு யூடியூப்லயோ ஃபேஸ்புக்லயோ இல்ல எதனா சொன்னாக்கா நிச்சயமா உங்க வீட்டுல ஆசீர்வாதம் தங்காதுமா. நல்லா புரிஞ்சுங்க. ரொம்ப சிம்பிள். ஆசீர்வாதம் நம்ம வீட்டுல தங்கணும்னு சொன்னாக்கா தேவனுடைய வார்த்தைகள், வெளிப்பாடுகள், மறைப்பொருள்கள், அந்த ரகசியங்கள் ஒரு மனுஷனுக்குள் தங்கும் என்று சொன்னால் நிச்சயமாக ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும். சரி, கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே, ஒரே ஒரு தேவன் தாங்க இருக்கிறாரு. அது நல்லா புரிஞ்சுக்கணும். உலக பிரமாண மனுஷன் கவிஞர்கள் எழுதினாங்க, ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அல்லேலூயா. பாருங்க, சத்தியம் அறியாத ஒரு மனுஷன் எழுதியிருக்கிறார், ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். ஒரே ஒரு தேவன் தான். நீ எங்க சுத்தி 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 வந்தாலும் அந்த ஒரு தேவன் கிட்ட தான் வர முடியும். நீ எங்க சுத்தி சுத்தி வந்தாலும் ஒரே ஒரு கர்த்தர் கிட்ட தான் வர முடியும். நீ எங்க சுத்தி சுத்தி வந்தாலும் ஒரே ஒரு ஆவியானவர்கிட்ட தான் வர முடியும். அந்த ஒரே ஆவியானவர் யார் என்று வேதம் சொன்னது? கர்த்தரே ஆவியானவர் என்று சொல்லப்படுகிறது. ஒரே ஒரு தேவன் இருக்கிறாரு. அந்த ஒரே ஒரு தேவன் யார் என்று நீங்கள் யோவான் எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 24 பார்க்க போனால் தேவன் ஆவியா இருக்கிறார். சுத்தி முத்தி நீங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த கர்த்தராகிய தேவன் ஆவியா இருக்கிறார். தேவன் ஒருவரு, கர்த்தர் ஒருவரு, அப்படியெல்லாம் கிடையாது. வசனங்கள் அப்படி மாறி மாறி தேவன், கர்த்தர், பிதா என்று சொல்லப்படும். அல்லேலூயா. குமாரன் அப்படியெல்லாம் சொல்லப்படும். பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் சொல்லப்படும். இது எல்லாவற்றையும் நீங்கள் ஆராய்ந்து நிதானித்து படித்து ஆலோசனை செய்து நீங்க வந்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு தேவன் கிட்ட தான் வந்து நிப்பீங்க. அந்த ஒரே தேவன் யார் என்றா அவர் தான் தேவன் ஆவியா இருக்கிறார். அந்த ஒரே ஆவியா இருக்கிற தேவன், அந்த ஒரே ஆவியா இருக்கிற கர்த்தராகிய தேவன் 9 வரங்களை ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிறார். அந்த மனுஷன் எங்க இருந்தாக்கா அந்த 9 வரங்களை கொடுக்கிறார் என்பதை குறித்து நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். சரி, இப்ப 7ஆம் வசனத்தை பாருங்கள். ஆவியினுடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்படுகிறது. 8ஆம் வசனம், எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும். எந்த ஆவியினாலே? தேவ ஆவியினாலே. எந்த ஆவியினாலே? கர்த்தரே ஆவியானவரா இருக்கிறாரு. அந்த கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் ஞானத்தை போதிக்கும் வசனமும், இப்போ வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்கள் செய்யும் சக்தியும், அல்லேலூயா, அற்புதங்கள் செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும். இந்த வசனம், இந்த வார்த்தை இருக்குது வரம், ஆவிகளை பகுத்தறிதலும் என்ற அந்த வார்த்தை, அந்த அற்புதம் இன்றைய காலத்திலே ஒரு ஊழியக்காரர்கிட்ட கூட இந்த அற்புதம் இல்லை. பேய் ஓட்டுறாங்க, தீர்க்க தரிசனோட ஒரு சில பேர் சொல்றாங்க, ஓகே. ஆனா இந்த ஆவிகளை பகுத்தறிதல் சொல்லக்கூடியது யாருக்கிட்டுமே மோஸ்ட்லி இல்லை எனக்கு தெரிஞ்சு. சரி, ஆனா ஒரே ஒருத்தர் தான் இருக்குது, அதை நான் சொல்றேன். வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இதை நீங்க கணக்கு பண்ணினாக்கா மொத்தம் 9 வரங்களை அந்த ஒரே ஆவியானவர் கொடுத்து கொண்டு சபைக்கு வருகிறார். அல்லேலூயா. சபைகளுக்கு ஒரே ஒரு ஆவியானவர் தான். இந்த ஒரே ஆவியா இருக்கிற தேவ ஆவியானவராலே, இந்த ஒரே ஆவியா இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவராலே 9 வரங்களை ஒரு சபைக்கு கொடுத்து கொண்டு வருகிறார். சபைனா என்னது? நீங்க போறீங்களா சர்ச்சு, அது கிடையாது. சபை என்பது மனுஷனை குறிக்கிறது. இப்ப என்ன எடுத்துக்கோங்க, நான் தான் சபை. இந்த சபைக்குள்ள 9 வரங்களை தேவன் ஒரு சபையாகிய ஒரு மனுஷனுக்கு அளிக்கின்றார். ஆனால் இன்றைய காலத்திலே
ஷீடர்களுக்கு அப்புறமாக லுத்தரன் வந்தாரு, வெஸ்லி வந்தாரு, கொலம்பா வந்தாரு, இரினியஸ் வந்தாரு, மார்டின் வந்தாரு, லுத்தர் வந்தாரு, இப்படி அநேகர் வந்தாங்க. ஆனா ஒருவருக்குள்ள கூட 9 வரங்கள் இல்லவே இல்லை. அருமையான தேவனுடைய விலையேறப்பட்ட சகோதரியை, விலையேறப்பட்ட சகோதரனை, ஆனால் நீங்கள் ஆராய்ச்சி செய்வீர்கள் என்று சொன்னால், தீர்க்கதரிசிகளை ஆராய்ச்சி செய்வீர்கள் என்று சொன்னால், நான் ஆராய்ச்சி செய்ததிலே நீங்கள் வில்லியம் மரியன் பிரணாம் என்று நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்க. சில பேருக்கு அவரை பிடிக்கிறது இல்லை. ஏன் அவரை பிடிக்கிறது இல்லைன்னு கேட்டாக்கா, அவர் சத்தியத்தை சத்தியமாய் உடைத்து, சத்தியங்களை பயங்கரமாய் பேசி, ஸ்தாபனங்களை உடைத்து பேசுகிறபடினாலே சில ஸ்தாபனங்களுக்கு, சில போதகர்களுக்கு அவரை பிடிக்காத ஒரு காரணத்தினாலே அநேக கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு தவறாக அவரை குறித்து போதிக்கிறார்கள். நீங்கள் சரித்திரங்களை வாசியுங்கள், என்ன கேட்காதீங்க, மற்றவங்களை கேட்காதீங்க. நீங்க புத்தகங்களை பாருங்க, சரித்திரங்களை பாருங்க. அந்த வில்லியம் மரியன் பிரணாம் சொல்லக்கூடிய அந்த தீர்க்கதரிசிக்கு மட்டும்தான் தேவனாகிய கர்த்தர் அந்த ஒரே ஆவியானவர் 9 வரங்களை அவருக்கு கொடுத்திருக்கிறார், அவர் பெற்றிருக்கிறார் என்று சரித்திரங்கள் நிரூபிக்கிறது. அல்லேலூயா. அவர் 9 வரங்களை பெற்று அவர் வாழ்ந்த அந்த நாட்டிலே, அமெரிக்கா நாட்டிலே 9 வரங்களையும் அவர் மூலியமாக, அந்த சபையின் மூலியமாக கிரிகளை நடப்பித்தார் அந்த ஒரே தேவ ஆவியானவர். சரி, ஓகே, சரி. இப்போ அந்த 9 வரங்களையும் ஒரே ஆவியானவரிடத்தில் இருந்துதான் அந்த 9 வரங்களும் வந்து கொண்டு இருக்கிறது. சரி, 16ஆம் வசனத்தை பாருங்கள். இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து, அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. கர்த்தரை நான் கோடி கோடியாக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரே ஆவியானவராலே இவைகள் அனைத்தையும் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பிரித்து கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் ஒவ்வொரு சபைகளுக்கும் அந்த வரங்களை பிரித்து கொடுக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. ஏன் இந்த 9 வரங்களும் ஒரு சர்ச்சில், ஒரு கூடாரத்தில் இல்ல, என்ன காரணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வாலிபன் எடுத்துக்கலாம். ஒரு வாலிபன் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா ஒரே சர்ச்சுக்கு வருவாரு. திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா அவர் தீர்க்க தரிசன வரத்தை பெற்றுப்பாரு. தேவன் அந்த கூடாரத்திலே ஒரு சபைக்கு ஒரு தீர்க்க தரிசனமே கொடுத்திருப்பாரு. இன்னொரு சபை, இன்னொரு மனிதனுக்கு பிசாசுகளை துரத்தக்கூடிய ஒரு வல்லமை, அது எப்பேற்பட்ட பிசாசு சொல்லி அவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சொன்னா அந்த பேய், எப்பேற்பட்ட பேய், அந்த பில்லி சூழ்நிலை மந்திரங்கள் எல்லாம் ஓடிடும். ஒருத்தர் இருப்பார், ஒரு சபை, இன்னொரு சபை மனுஷன் இருப்பாரு. அந்த இது எல்லாமே ஒரே ஒரு கூடாரத்துல, அதாவது உங்க பாஷையில சொல்ல போனாக்கா ஒரே ஒரு சர்ச்சில். சர்ச்சு யாரு? நம்ம தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். நம்ம போறது ஒரு கூடாரம், அது சர்ச்சு கிடையாது, ஒரு கூடாரம். நம்ம தான் சர்ச்சு. இந்த எல்லா சபைகளும் ஒரு இடத்துல போய் கூடுகிற அப்படின்னாலே அது கூடாரமா இருக்குது. சரி, இப்ப அந்த கூடாரத்துக்குள்ள ஒரு மனுஷனுக்கு என்ன பண்றாரு கேட்டாக்கா, தேவனே சுகமளிக்கும் வரங்கள், வியாதிகளை சுகமளிக்கும் வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். இப்படியாக ஒவ்வொரு அந்த கூடாரத்துல 9 வரங்களை ஒவ்வொருத்தரும் கொடுத்திருக்கிறாரு நினைச்சுக்கீங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அப்படி யாருமே இல்ல அப்படி நினைச்சுக்கீங்களேன். அப்படி கர்த்தர் கொடுக்கும்போது, இப்போ என்ன எடுத்துங்க, என்னைய பத்தி பேசல, மற்றவங்களை பத்தி பேசணும். இப்ப எனக்கு ஒரு தீர்க்க தரிசன ஆவி கர்த்தர் கொடுக்காரு. நான் அப்படியே அந்நிய பாஷையை பேசி தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். நம்ம கூடாரத்துக்குள் வருகிற ஒரு சிஸ்டருக்கோ ஒரு சகோதரருக்கோ கர்த்தர் மூலியமா தீர்க்க தரிசனம் பேசுறாரு. என்ன நடந்தது, என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து கர்த்தர் மூலம் பேசுறாரு. இப்படியான சபை கொஞ்ச நாள் வரும்பொழுது என்ன பண்றேன், எனக்குள்ள பெருமையாவி என்னக்குள்ள வந்த உடனே, நமக்கு அநேகர் நம்மளை தேடி வராங்க, நம்ம கிட்ட கர்த்தர் இருக்கிறார் சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிடுறாரு கேட்டாக்கா, சர்ச்சை விட்டு விலகி போய் அவர் ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிடுறாரு. அங்க வருகிறான் சாத்தான் எங்க வரான்? அங்கதான் அந்த கூடாரத்துக்குள்ள அவனுக்குள்ளவே கிரியை செய்யுது சாத்தான். எப்போ ஒரு மனுஷன் எனக்குள்ள தேவனுடைய தாளந்து தீர்க்க தரிசன ஆவி எனக்குள்ள வந்த பிற்பாடு நான் ஒரு சபையை வைக்கணும்னு சொல்லி அந்த சபையை விட்டு பிரிஞ்சு போடல, அப்பவே வந்துட்டான் என்கிட்ட சாத்தான். இப்ப நான் பிரிஞ்சு போய் என்ன பண்றேன்னு கேட்டாக்கா, ஒரு சபையை ஆரம்பிக்கிறேன். இப்போ சுகமளிக்கும் வரங்கள் இருக்குது பாத்தீங்களா, அவன் என்ன பண்றான்னு கேட்டாக்கா, அவனுக்குள்ள பிசாசு அவனுக்குள்ள இறங்கி பெருமை நாவி எனக்கு சுகமளிக்கும் மரங்கள் இருக்குது, எனக்கு கர்த்தர் ஊழியத்தில் அழைச்சிருக்கிறாரு. அநேகர் சொல்லுவாங்க, பிரதர் உங்களை கர்த்தர் அழைச்சிருக்கிறார் பிரதர், அப்பா கேன்சர் சுகமாவது, எப்பேற்பட்ட வியாதியில சுகமாவது உங்களை ஊழியத்தில் கர்த்தர் அழைச்சிருக்கிறார் பிரதர், அதனால நீங்க ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி சொல்லி ஒரு சாத்தான் சொல்லுவான். அப்ப அவன் அந்த சாத்தா பேச்சை கேட்டு நீ என்ன பண்ணுவான்னு கேட்டாக்கா, அந்த கூடாரத்தை விட்டு அந்த பாஸ்டர் விட்டு பிரிஞ்சு அவன் ஒரு சர்ச்சை நடத்துவான்.
இப்படியாக ஒவ்வொருவரும் பிரிஞ்சு பிரிஞ்சு போறதுனால கடைசியில் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, பிரிஞ்சு போனாங்க பாரு, அவன் எல்லாம் குட்டிச்சவரா போய் அவனை விட்டு வரங்களும் போய் கடைசியில சாத்தாங்கிட்ட போய் அடிமையாயிடுறான். இது ரியலாவே நடந்த நிகழ்ச்சியை குறித்து தான் உங்ககிட்ட பேசுற, கதை கட்டிலாம் பேசல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, புரிந்து கொள்ளுங்கள். ஆக தேவன் இந்த 9 வரங்களை ஒவ்வொருக்கு கொடுக்கும்போது இவங்க என்ன பண்ணினாங்க, பெருமை நாவினால அந்த கூடாரத்தை விட்டு ஒரு பாஸ்டர் விட்டு, இப்ப நான் தான் ஒரு பாஸ்டர், இப்ப நான் சர்ச் பாஸ்டர், என் சர்ச்சில் 300 பேரோ 500 பேரோ 1000 பேரோ இல்ல 100 பேரோ 50 பேரோ இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்ப 9 வரல கர்த்தர் என்னுடைய கூடாரத்தில் கொடுத்திருக்காரு. இவங்க என்ன பண்றாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க. பிரிஞ்சு என்னை விட்டு பிரிஞ்சு போன பிறகு இவங்க அத்தனை பேரும் 30 வருஷம் 20 வருஷம் பிரிஞ்சு போன பிற்பாடு பாஸ்டர் ஆகிய என் உள்ளம் துக்கப்படுமா இல்ல சந்தோஷப்படுமா? நீங்களே சொல்லுங்க. அந்த பாஸ்டர் நிச்சயமாகவே துக்கப்படுவார். அவர் துக்கப்பட்டார் என்று சொன்னா பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுறாரு. எதற்காக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு சபைக்கும் அந்த வரங்களை கொடுத்தார் என்று சொன்னா, அந்த கூடாரத்துக்குள் நடத்தி கொண்டு வருகிற அந்த போதகர், அந்த போதகருடைய சபையிலே அந்த ஆவிக்குரிய வரங்களை அந்த சபைக்குள்ள கொடுக்கிறாரு. அந்த சபை இன்னும் அதிகமா பழுகி பெருகி அவர்கள் ஆவியில நிரம்பி அவர்கள் தேவனை இன்னும் ஆராதித்து தேவனுடைய ரகசியங்களும் வார்த்தைகளை அவர் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நாங்கள் அசைவாடுகிறார் என்பதை நிரூபித்து காண்பிக்கிறார். அந்த சபையிலே அங்க இருக்கிறேன் என்று, நான் அங்க இருக்கிறேன் என்பதனாலே அந்த சபையிலே 9 வரங்களை ஒரே ஆவியானவராலே கொடுத்து கொண்டு வருகிறார். ஆனா இவங்க என்ன பண்ணினாங்க கேட்டா, பிரிஞ்சு போனதுனால போதகராகிய நானு வருத்தப்பட்டேன் இல்லையா, துக்கப்பட்டேன் இல்லையா, கண்ணியோடு ஜெபிக்கிறேன் இல்லையா, ஐயா இத்தனை வருஷமா 20 வருஷம் 30 வருஷமா இந்த ஆத்மா வசனத்தை சொல்லி நான் தேற்றி வந்தனே, இப்ப இவங்க எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்களே நீ கொடுத்த வரத்தினாலே அப்படின்னு அவர் ஜெபிக்கும் போதே, பிரியமானவர்களே உண்மையை கூறுகிறேன், அப்பவே தேவன் அந்த ஆவி அவங்களுக்கு இருக்கிற வரம் கிரி செய்யாமல் போயிடும். இது நடந்த ஒரு சபையிலே நடந்த நிகழ்ச்சியை தான் உங்களிடத்தில் நான் கூறி, இது உண்மையாலுமே நடந்த நிகழ்ச்சி. என் பாக்கெட்ல எவ்வளவு காசு இருக்குது, நேத்து என் மனைவி கிட்ட என்ன சண்டை போட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அருமையான சகோதரி ஒரு சபையில சொல்லுவார்கள். இது ரியலாவே நடந்தது, நான் உண்மையாவே நான் கேட்டது. ஆனா அந்த சகோதரி அந்த அவருடைய கணவரோடு அந்த சபையை விட்டு பிரிஞ்சு ஊழியம் செய்யும்போது சில மாதங்கள் கழித்து அவங்க கிட்ட நான் வர கிரியே செய்யல. இப்படிதான் பிசாசு ஒரு சபையில இப்படியாக நடத்தி கொண்டு வருகிறான். ஓகே, இப்போ 9 வரங்களை ஒரு மனுஷனுக்கு கொடுத்துட்டார். ஒரு மனுஷனுக்கு 9 வரங்களும் பெற்றுக்கொண்டான்னு வச்சுங்களேன். ரைட், ஓகே, ஒரே ஆவியானவர். இப்போ அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லப்போனா, நீங்கள் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2-3 நீங்கள் வாசிங்கள். 9 வரங்களை பெற்றுக்கொண்ட அந்த மனுஷன். சரி, அதுக்கு முன்னால இந்த ஆவிகளை பகுத்தறிதல் என்று சொன்னல அந்த வரம், அது மிகப்பெரிய வரங்க. அந்த ஒரு வரத்தை உண்மையாலுமே வில்லியம் மரியன் பெண்ணாம் சொல்லக்கூடிய அந்த வெளியேறப்பட்ட தீர்க்கதரிசி கிட்ட இந்த 9 வரங்களும் இருந்தது. அந்த சகோதரன் அவர் ஊழியத்திலே ஒரு மனுஷனை கொடுத்து கைகளை பிடித்து குலுக்கி அவரை விசாரிக்கும் பொழுது, நான் எப்படிப்பட்டவன், என்னோட வாழ்க்கையில நான் எப்படிப்பட்டவன், எனக்குள்ள ஆவிக்குரிய ஜீவன் எப்படி இருக்கிறது, எனக்குள்ள பாவங்கள் எப்படி இருக்கிறது சொல்லி என்னுடைய ஆவியின் தன்மைகளை எல்லாவற்றையும் பகுத்தறிந்து அப்படியே சொல்லுவார். அவர் புக்கை நீங்க வாசினா இருக்கும், அப்படியே சொல்லுவார். அப்பேற்பட்ட ஒரு வரங்களை பெற்றவர் தான் அந்த வில்லியம் மரியன் பெண்ணாம் சொல்லக்கூடிய அந்த தீர்க்கதரிசிட்ட 9 வரங்களையும் அந்த ஒரே ஆவியானவர் அவர் கொடுத்தார். வேற யாருக்குமே, மார்ட்டின் லூத்தருக்கோ வெஸ்லிக்கோ கொலம்பாவுக்கோ ஒருத்தருக்கே அந்த வரங்கள் கூட இல்லை. ஆனா அவருக்கு கிடைச்சது. அல்லேலூயா. சரி, ஓகே. இப்போ சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2-3 பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, அப்படி இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன்டா மனுஷன் பாக்கியவான் அப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, அது கீழே பைபிள் வருது, வசனம் வருது. பதில், அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு அப்படி நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு இருக்கிற அந்த மனுஷன் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன். அவன் தான் யோசிப்பான், நேற்று தூங்க அந்த வார்த்தையை ஒன்று படிச்சு சரியா புரியலையே, அது என்ன ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, நாளைக்கு காலையில் எழுந்து உன படிக்கணும்பா அப்படி அப்படி வேதத்தையே சிந்திச்சு நிற்பான், வேதத்தையே தியானம் பண்ணி நிற்பான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து,
தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. ஐயா எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கய்யா. பாஸ்டர் போயிட்டு என்னய்யா நான் எது செஞ்சாலுமே ஒன்றும் விடிய மாட்டேதுயா. நான் எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே எனக்கு நஷ்டமாவே வருது. என் குடும்பத்துல செழிப்பு இல்லை, என் குடும்பத்துல சமாதானம் இல்லை, என் குடும்பத்துல நிம்மதி இல்லை, நான் எது செஞ்சாலுமே தங்க மாட்டுது அப்படின்னு சில பேர் சொல்லுவான். எப்படியா தங்கம்? எப்படியா உனக்கு ஆசீர்வாதம் வரும்? நீங்க தான் சொல்லிட்டார. எப்படி? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன் சொன்னாக்கா அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு இருக்கிறான். தன் காலத்தில் தன் கனியை தருகிறான். என்ன கனியை தருகிறான்? அன்பை தருகிறான். இன்னைக்கு அன்பு இருக்குதா? ஒரு போதகிட்ட அன்பு இருக்குதா? ஒரு போதகன் சொல்லிக் கொண்டிருக்கிறியே, உன் போதகிட்ட அன்பு இருக்குதா? கனி இருக்குதா? சந்தோஷம் இருக்குதா? சமாதானம் இருக்குதா? நீடிய பொறுமை இருக்குதா? தயவு இருக்குதா? நற்குணம் இருக்குதா? விசுவாசம் இருக்குதா? சாந்தம் இருக்குதா? இச்சை அடக்கம் இருக்குதா? இப்படி 9 கனிகளை, அந்த 9 வரங்களை பெற்றுக்கொண்ட அந்த சபை நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறபடினாலே, இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தில் தியானமா இருக்கிறபடினாலே, சிந்திக்கிறபடினாலே, அவைகளை ஆராய்ச்சி பண்ணுகிறபடினாலே, எல்லாவற்றையும் விசுவாசித்து இருதய பலகைகளை எழுதி வைத்திருக்கிறபடினாலே, அவன் தன் காலத்திலே எல்லா கனிகளையும் அவன் கொடுத்து கொண்டு வருகிறான். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, சற்று புரிந்து கொள்ளுங்கள். ஒரே ஆவியானவர், அந்த ஒரே ஆவியானவர் ஒரே கர்த்தரா இருக்கிறார், ஒரே தேவனா இருக்கிறார். அந்த தேவன் ஒரே தேவ ஆவியானவரா இருக்கிறார் என்று வேத வாக்கியத்தில் மிக அழகா எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஒரே ஆவியானவர் யார் என்று நீங்கள் வேதத்தை நீங்கள் பார்க்க போனால் அவர்தான் நித்திய பிதாவா இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. நீங்கள் இரவும் பகலும் தியானமா இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இந்த 9 வரங்களை பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் என்ன காரியத்தை செய்தாலும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. கர்த்தர் நான் கோடி கோடியாக ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் அடியனுக்கு கொடுத்த சில வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறேன், அதை நான் வாசிக்கின்றேன். தயவு செய்து கூர்ந்து கேளுங்கள். அல்லேலூயா. 9 நீரூற்றுகள் தண்ணீர் பாய்கின்ற இடத்தில் அவன் நடப்பட்டிருக்கும் போது அது எவ்விதமாயிருக்கும் என்று சிந்தனை செய்து பாருங்கள். இல்லையா? அதான் உண்மை. 9 நீரூற்றுகள் தண்ணீர் பாய்கிற அந்த இடத்திலே அந்த மனுஷன், அந்த மரம் நடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் 9 நீரூற்றுகள் வந்து கொண்டிருக்கிற 9 நீரூற்றுகள் ஒரே இடத்துல வந்து நிற்குது. அந்த ஒரே இடத்துல அந்த மனுஷன் நடப்பட்டிருக்கிறான்னு சொன்னா 9 விதமான கனிகளை கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லேலூயா. நிச்சயமாய் அந்த மரம் 9 கனிகளை கொடுக்கும். என்று சொன்னால் 9 விதமான நீரூற்றுகளிலே அவன் நடப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. எவ்விதம் நிறுவப்பட்டிருக்கிறான்? ஆறுகளின் நீரில் ஒரே நீர், ஒரே ஆவி நடப்பட்ட ஒரு மனிதன், அதே ஆவியில் 9 வரங்கள், அவைகளை அளிப்பவர் ஒருவரே. இப்போது தாவீது அவனை நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட மரங்களை கண்டான். அவன் மரிக்க முடியாது. ஏன்? அந்த வேர்களில் ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. அவன் மரிக்கவே முடியாது. அல்லேலூயா. மரித்தாலும் அவன் பிழைப்பான். உயிரோடு இருக்கிறவன் என்றென்றைக்கும் மரிப்பதில்லை. ஏன் சொன்னீனாக்கா, அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு 9 விதமான தன் காலத்திலே கனிகளை தந்து 9 விதமான வரங்களை அவன் பெற்றிருக்கிறபடினாலே அவனாலே மரிக்க முடியாது. ஏன் என்று சொன்னால் வேர்களிலே ஜீவன் இருக்கிறது. ஜீவன் யார் என்று சொன்னால் கர்த்தர் அங்கே இருக்கிறார். வேர்களிலே இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை வேரிலே இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வேர்களில் ஜீவன் இருந்தது. ஒரு மரத்தின் சத்து அல்லது ஜீவன் எங்கே உள்ளது? அது வேர்களில் தங்கி உள்ளது. அது மேலே எழும்பி கனிகளை தருகிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏற்கனவே ஞானஸ்தானம் பெறாவிடில் மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி பவுல் தான் எபேசியரை வற்புறுத்தினான். பாத்தீங்களா? இன்னைக்கு சொல்றாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும் என் அருமை நண்பர்களே, என் அருமை சகோதரிகளே, என் அருமை தோழர்களே, விசுவாசிகளே, வேதத்தை பாருங்கள்.
தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? தேவனுடைய சத்தியம் என்ன சொல்லுகிறது? மனுஷனை குறித்து பார்க்காதீர்கள். இந்த மனுஷன் என்ன பேசுறான், இந்த போதகர் என்ன பேசுறான், தயவு செய்து அப்படி நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் நிச்சயமாகவே உங்களிடத்தில் 9 விதமான கனிகளிலே ஒரு வரம் கூட உங்களுக்கு வராது. பரிசுத்த ஆவியானவர் என்ன பேசியிருக்கிறார்? அந்த கால வேதத்திலே எபேசியர்களுக்கு பவுல் தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து உரைத்தான், பிரசங்கித்தான். அல்லேலூயா. எபேசியரை வற்புறுத்தினான். இன்றைய காலத்தில் உள்ள ஒரு விசுவாசிகளை போய் வற்புறுத்தினால் அவன் என்னை பார்த்து பைத்தியக்காரன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. ஒன்னு தெரியுமா? கிறிஸ்துவை குறித்து பேசினால் அவன் மற்றவர்களுக்கு பைத்தியமாய் தான் தோன்றும். ஒருவனை பார்த்து நீ பைத்தியக்காரன் என்று சொன்னால் அவன் உண்மையாலுமே தேவனுடைய ஊழியக்காரன், உண்மையாலுமே தேவனுடைய பிள்ளை அவன். சரி, பரிசுத்த ஆவியை பெறுவதற்காக மீண்டும் சரியானபடி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று பவுல் கூறினான். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அவர்கள் மேல் கைகளை வைத்த போது அவர்கள் வரங்களை சபைக்குரிய ஒழுங்கில் நிலைநாட்டப்பட்டு, சபையிலே ஒழுங்கில் நிலைநாட்டப்பட்டு வரங்கள், அற்புதங்களையும் நடப்பித்தல், வியாதிஸ்தரை குணமாக்குதல், அந்நிய பாஷைகளில் பேசுதல், வியாக்கியானம் செய்தல் போன்ற வரங்களை பெற்று இருந்தார்கள். பவுல் மேல் இருந்த அதே ஆவியானவர் தான் அடுத்த வந்த சபை காலத்திற்குள்ளும் அனுப்பப்பட்டார். அதே ஆவியானவர் தான் அடுத்த வந்த சபை காலத்துக்குள்ளும் அனுப்பப்பட்டார். இப்படியாக ஒரே ஆவியானவர் தான் அடுத்து வந்த சபைகளுக்குள்ளும் சபை காலத்தின் முடிவில் வரையிலும் அப்படியே வந்து கொண்டிருந்தார். அதே ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து கேட்கின்றார். அல்லேலூயா. மேலறை வீட்டிலே 11 பேர். பவுல் அங்கே இல்லை என்றாலும் அவனுக்குள் சுகமாக்கும் வரம் இருந்தது. சுகமளிக்கும் வரங்களை பாருங்கள். 30 வருடங்கள் கழித்த பின்பு, அந்த காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, 30 வருடங்கள் கழித்த பின்பு அவன் கொரிந்து சபையிலே சுகமாக்கும் வரத்தை கிறிஸ்துவின் சரீரத்தில் நியமித்துக் கொண்டிருந்தான். கிறிஸ்துவின் சரீரம் எது பிரியமானங்களே? ரொட்டி துண்டா? கிறிஸ்துவின் சரீரம் எது? பிரெட்டா? கிறிஸ்துவின் சரீரம் எது? சப்பாத்தி பனஞ்சு நைட்டெல்லாம் சுட்டு வைக்கிறீங்க அதுவா? கிறிஸ்துவின் சரீரம் எது என்று சொன்னால் மணவாட்டி ஆகும். அல்லேலூயா. மணவாட்டி பிள்ளைகள் இந்த பூமியில ஒருவன் இருப்பான் என்று சொன்னால், மணவாட்டி பிள்ளைகள் ஒருத்தி இந்த பூமியில இருப்பான் என்று சொன்னால் அதுதான் கிறிஸ்துவின் சரீரம் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவன் தான் அவருடைய எலும்பின் எலும்பும் அவருடைய சதையின் சதையுமாய் அவன் இருக்கிறவன் தான் கிறிஸ்துவின் மணவாட்டி. சரி, நல்லா புரிஞ்சுக்குங்க. சரீரத்தில் சுகமாக்கும் மரத்தை கிறிஸ்துவின் சரீரத்தில் நியமித்துக் கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் என்று தேவன் உரைத்த இந்த ஞானத்திற்கு வா. ஞானம் வருமானால் நீ எல்லாம் சரி என்று கூறி அதை உன் இதயத்தில் விசுவாசத்தோடு கூட்டிக்கொள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய விலையேற பெற்ற பிள்ளைகளே, நீங்க அந்நிய பாஷை பேசிட்டாக்கா நான் பரிசுத்த ஆவியை பெற்றுட்டேன் அப்படின்லாம் நீங்க சொல்லுவீங்க. வியாக்கியானம் செஞ்சாக்கா நான் வியாக்கியானம் பண்றேன் அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் தேவனுடைய விலையேற பெற்ற பிள்ளைகளே, மந்திரவாதிகள் கூட அந்நிய பாஷைகளை பேசி மண்ட ஓட்டிலே ரத்தத்தை ஊத்தி அதை குடித்து வியாக்கியானம், அந்த அந்நிய பாஷைக்கு வியாக்கியானத்தை சொல்லுவார்கள் என்று சில புக்குகளை நான் படித்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே அந்நிய பாஷை, சாத்தானும் அந்நிய பாஷை பேசுவான் என்று என் கண்களிலே என்னுடைய அனுபவத்திலே நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே அந்நிய பாஷை பேசுவதனாலே நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்பதை குறித்து ஒரு போதகர் சொன்னால் அது மிகப்பெரிய தவறான ஒரு உபதேசம். அல்லேலூயா. ஆக மொத்தத்துல நீங்க ஒரே ஆவியானவர் மூலமா தான் 9 வரங்களை ஒருவன் பெற்றுக் கொள்கிறான். அந்த 9 வரங்களை ஒரு மனுஷன் பெற்றுக் கொள்கிறான் சொன்னால் அவன் இரவும் பகலும் தேவனுடைய வேதத்தை ஆராய்ந்து படித்து தியானம் பண்ணி அந்த வசனங்களிலே அவன் நாட்டப்பட்டிருக்கிறபடினாலே அவனுக்கு 9 வரங்களை இல்லாமல் 9 கனிகளை கொடுத்து கொண்டு வருகிறான். ஒரே ஒரு ஆவியானவர்
அந்த ஒரு ஆவியானவர் தான் இப்படி செய்து கொண்டு வருகிறார். ஆகவே தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, அந்த 9 வரங்கள் இந்த சபைக்கு தாருமையா என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையிலே வேதத்தை படித்து, இப்ப நான் பேசுறேன் இல்லையா, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2:38, இப்படியா நீங்க வேதத்தை பாருங்கள், மனுஷனை பார்க்காதீர்கள் தயவு செய்து. பரிசுத்த வேதாகமம் என்ன கூறுகிறது? இந்த பரிசுத்த வேதாகமத்தை என்ன கூறுகிறதோ இதற்கு நீங்கள் செவி கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் 9 கனிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வேதத்துக்கு செவி கொடுக்காமல் வேறு ஒருவன் சத்தியத்துக்கு மாறாய் பேசி அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள சொன்னால் 9 வரத்திலே ஒரு வரம் கூட உங்களால கொடுக்க முடியாது. 9 கனியிலே ஒரு கனி கூட உங்களால கொடுக்க முடியாது. ஆகவே தேவனுடைய வெளியேறப்பட்ட அருமை சகோதரியே சகோதரனே, உங்களுடைய வாழ்க்கையிலே வேதத்துக்கு செவி கொடுத்து வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி இரவும் பகலும் தியானம் பண்ணி நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்படுகிற ஒரு விசுவாசியா இருக்க முயற்சி செய்யுங்கள். அப்பொழுது ஒரே ஆவியானவராலே உங்களுக்கும் அந்த ஆவியானவர் 9 வரங்களை கொடுக்க அதிக நிச்சயம் உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களையும் அடியனையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you பிரியமானவர்களே. புதிய செய்தியோடு சந்திக்கிறேன். God bless you.